வணக்கம். பேரறிவும் பேராற்றலும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். மெடிக்கல் அஸ்ட்ராலஜி மருத்துவ ஜோதிடம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி www.vetriastro.in என்ற எங்கள் வெப்சைட்குள்ளே வாங்க. அதில் அனைத்து விதமான சர்வீஸ்களும் இருக்குது. அந்த சர்வீஸை பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு தேவையான சர்வீஸை பயன்படுத்துங்க. இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்னா நிறைய பேர் உடல்நிலையில பாதிப்படைஞ்சிருப்பீங்க. உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கும். அந்த உடல் ரீதியான பாதிப்புகள் எப்படி வருது, ஏன் வருது? அப்போ உங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணணும். ஜாதகம் பார்க்கறதுன்றது வேற, ஜாதகம் ஆய்வு பண்றதுன்றது வேற. அப்ப ஜாதகம் ஆய்வு பண்ணும்போது ருண ரோக சத்துருஸ்தானம் சொல்லிட்டு 6ஆம் இடம் தான் சொல்லுவாங்க. அப்ப 6ஆம் இடத்தினுடைய கிரகம், உங்களுடைய கிரகம் உங்க ஜாதகத்துல 6ஆம் இடத்தினுடைய கிரகம் எதுன்னு பார்க்கணும். அந்த 6ஆம் இடத்தினுடைய கிரகம் உங்களுக்கு அவயோகமா இருக்காரா, இல்ல முடக்காதிபதியாக இருக்கிறாரா, இல்ல திதி சூன்யாதிபதியாக இருக்கிறாரா? இதெல்லாம் சூட்சும விதிகள். நான் சொல்றது எல்லாமே ராசி நட்சத்திரத்தை கடந்து என் ராசிக்கு இப்படி இருக்கேன்னா, இப்ப மேஷ ராசி, இப்ப மேஷ ராசி நேயர்கள் இப்போ ஒருத்தர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இப்ப கல்ல ஒரு ஸ்டோனு, வயிற்றுல ஒரு ஸ்டோன் இருக்கு, அவர் ஹாஸ்பிட்டல் போயிருக்காருன்னா அதே எல்லா மேஷ ராசிகளும் ஸ்டோன்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கு மாறும். அந்த பேட்டர்ன்ஸ் வந்து மாறுது. அது எப்படின்னா ஒவ்வொருத்தரும் பிறக்கக்கூடிய நாட்கள் வேற ஆகும். ஆனா ராசி மட்டும் ஒரே ராசியா இருக்கும். வருஷம் வேற இருக்கும், மாதம் வேற இருக்கும், கிழமைகள்லாம் வேற வேற வரும். அப்போ அது நம்ம ஆய்வு பண்ணும்பொழுது தான் உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு உண்டான விஷயங்களுக்குள்ள நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருவோம். அப்படி எடுக்கும்பொழுது மருத்துவ அஸ்ட்ராலஜி அங்கதான் இருக்கு, 6ஆம் இடத்துல தான் இருக்கு. அப்போ உங்களுக்கு தேவையான ரெமடிஸ் என்ன, எத்தனை வழிகா போனா உங்களுக்கு ரெமடி கிடைக்கும், சித்தால போனா ரெமடி கிடைக்குமா, ஆயுர்வேதால போனா ரெமடி கிடைக்குமா, இல்ல அலோபதியில ரெமடி கிடைக்குமான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கணக்கு இருக்கு. அந்த கணக்கு எடுத்துருவோம். அடுத்தது உங்களுக்கு யோகமான கிரகம் எதுன்னு எடுத்து அந்த யோகமான கிரகத்தினுடைய வழிபாடுகளை செய்ய வச்சிருவோம். அப்ப நெகட்டிவா இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய கதிர்வீச்சு கொண்ட சில தானியங்கள், அந்த கதிர்வீச்சு கொண்ட சில கோயில்கள் எதுன்னு கண்டுபிடிச்சு கொடுத்து அந்த கோயில்களில் போய் இதய வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லாம் மாற்றங்கள் ஏற்படும். இந்த மெடிக்கல் மிராக்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த ஜோதிட ரீதியாக நீங்க சரி பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். இதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கேன், பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன்றது மற்றவங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்கு தான் வந்து இது ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ மூலியமா நீங்க வந்து நீங்களே என்னுடைய சப்ஸ்கிரைபர், நீங்களே என்னுடைய ஃபாலோவர்ஸ். அதனால நீங்களே அதை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உடல் நோயிலிருந்து வெளியே வரணும், பாதிப்புலேருந்து வெளியே வரணும் என்னுடைய எண்ணங்கள். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஜாதக ரீதியான வைநாசிக நட்சத்திரம் ஒன்று இருக்கும். அந்த வைநாசிக நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் பார்க்கணும், அந்த நட்சத்திரத்து மேல சனி பகவான் போகும் பொழுதோ, இல்ல அந்த நட்சத்திரத்திலே சனி பகவான் பார்வை இருக்கும் பொழுதோ, என்னுடைய உங்களுடைய அவயோகமான கிரகங்கள் பார்வை இருக்கும் பொழுதோ, இந்த மாதிரி உடல் சார்ந்த விஷயங்கள், அந்த உடல்ல எந்த பகுதி, எந்த பிரச்சனைகள் வரும், ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, இல்ல மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, அல்லது சூடு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா, இதெல்லாம் வந்து அது சுட்டி காட்டும் உங்களுடைய ஜாதக ரீதியாக. அப்போ உங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணோம்னாக்கா அதுல தெள்ள தெளிவா சில விஷயங்கள்லாம் தெரியும். அதில் டைம் கொடுங்க, உங்க ஜாதக பர்த் ஆஃப் டேட் ஆஃப் டைம் கொடுங்க. அதை பார்த்துட்டு நான் அனலைஸ் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். கவுன்சிலிங் வைக்கிறவங்க கூட நம்ம 2 பேரும் கலந்தாய்வு பண்ணி அதில் எப்படிலாம் பண்ண ரெமடி வரும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிரகாரம் நம்ம அந்த ரெமடியை கையாண்டு உடல் நலத்தோடு வாழ்வோம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.